Hello friends, welcome to Fantasy Kurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இங்கிலாந்து அண்ட் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற நாலாவது டெஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஜூலை நடக்க இருக்குது. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெனுன்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட் வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட் மான்செஸ்டர்ல தாங்க அந்த மேட்ச் நடக்க இருக்கு. நம்ம இந்த பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஸ்விங் கிடைக்கும், விக்கெட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது கிடையாது, ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹிட் அண்ட் இருக்காது. பிச்சு யூஸ்ட் செகண்ட் மேட்ச் தேர்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி பிளே பண்ணும்போது வேணா சப்போர்ட்டிங் இருக்கும் இல்லையா. ஸ்டார்ட் அப்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டேஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, பாருதா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரோ ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பாருதா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றது மட்டும் இல்லாம கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸல் ஆப்ல ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ணலாம், இல்ல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அந்த மாதிரி மல்டிபிள் டைம் டீம்ஸ் மேக் பண்றவங்களுக்கு கிராண்ட் லீக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மற்ற ஆப்ல நீங்க ட்ரை பண்றதோட நம்ம எக்ஸல் ஆப்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸ் பேஸ் தாங்க. சரி, மற்ற ஆப்ல யூசர்ஸ் பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா வந்திருப்பாங்க. அதே நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்கர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பிளே பண்றவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா வின்னிங்ஸும் பெரிய அமௌண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்த வெனு ரெக்கார்ட். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல கிட்டத்தட்ட ஒரு 86 மேட்சஸ் டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 32 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 17 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல 27 மேட்சஸ் டைல தான் முடிஞ்சிருக்கு. 27 மேட்சஸ் டைல தான் முடிஞ்சிருக்கு. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 336, ஹையஸ்ட் ஸ்கோர் 656 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வெறும் 58 ரன் தான் இந்த வெனுல அடிச்சிருக்காங்க. இது ஓவராலா கொடுத்திருக்க ரிப்போர்ட். இப்ப ரீசன்ட் மேட்சஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஒரு 250 ரன் ஒரு 300 ரன் சம்திங் இதுக்குள்ளதான் அடிக்கிறாங்க. சேஸ் பண்ற டீம் அதுக்கப்புறம் ஒரு 200+ ரன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் பாத்தீங்கன்னா ஒரு 250 இந்த மாதிரி தான் ஸ்கோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு 300+ ரன்ங்கிறது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அந்த அளவுக்கு இருந்தது இல்ல. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 336, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 290, தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 190, ஃபோர்த் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 168. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 300+ ரன் வரையும் கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் பேட் பண்ற டீம் 250 இருந்து 290 நியர்பை வராங்க. அது தேர்ட் பேட் பண்ற டீம் 190 தான். அந்த 200 நியர்பை கூட போறது இல்ல. அதுக்கப்புறம் 150 to 160. ஸோ அப்ப அந்த அளவுக்கு பவுலர்ஸ் டாமினேஷன் தான் இதுல இருந்திருக்கு. இதுல லாஸ்டோட 10 மேட்சோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது 60% வரும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்த வெனுவோட டாமினேஷன் எடுத்திருக்காங்க. 40% வரும் தான் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் இருந்திருக்கு. 60-40 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் 10 மேட்சஸ்ல. லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது 70-30 இந்த மாதிரி டாமினேஷன் தான் வரும். அதாவது ஃபாஸ்ட் பவுலர் 70%, ஸ்பின்னர் ஒரு 30% வரைக்கும் தான் டாமினேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 17 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா அதிகபட்ச மேட்சஸ் 10 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து 6 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச்ல
ஆவரேஜ் ஸ்கோர் 149 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலர்ஸ், அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஜெய்ஸ்வால் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கருண் நாயர், சுமன் கில், ரிஷப் பந்த் விக்கெட்டிங் ஆப்ஷன், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஹிட் அவுட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறனால பிரசித் கிருஷ்ணாவை இந்த மேட்ச் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது சிராஜ் அண்ட் பும்ரா, இதுதான் இந்தியாவோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இங்கிலாந்தோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஜாக் கெர்லி, பென் டக்கட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஒலி பாப், ஜே ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக், ஜெமி ஸ்மித், லியாம் தாசன், கிறிஸ் வாக்கர்ஸ், பெடன் கிராஸ், ஜாஃபர் ஆர்ச்சர். ஸோ இதுதான் இங்கிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. ஸோ இந்த டீம்ல யார் யாருக்கு இப்ப நம்ம கொடுக்கலாம், இந்தியா டீம்ல யார் யாருக்கு இப்ப நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டாட்ஸ் வைஸ்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு 80 ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, மூணாம் மேட்ச்ல ஒஸ்ட் தான் சொல்லலாம். ஒன் சைடு ஆனா டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பேட்ஸ்மேனுங்க ஜெய்ஸ்வால், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் என்ன ஒண்ணு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெய்ஸ்வால் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் KL ராகுல் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் சொதப்பலா இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. டீமோட கேப்டன்ஷிப் ஒரு நாக் வந்து இவர் பிளே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர்ஸ் நல்லாவே இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வெனும் ஆக்சுவலி தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஸ்கோர்ஸ் அவருக்கு ஆவரேஜ் வந்து கிடைச்சது இல்லை. 35 அப்படிங்கிற மாதிரி தான் ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல இந்த 3 பேட்ஸ்மேன் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இந்தியாவில இருந்து நீங்க ஒன் சைடு தான் போறீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் அல்லது KL ராகுல் ரெண்டு பேர்ல இருந்து எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு பேரோட ஈக்குவல் டஃப் தான். பெருசா டபுள் ஆப்ஷன் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். கருண் நாயர், நான் தான் சொன்னேன், கருண் நாயரை பெருசா இம்பாக்ட் கொடுக்கல, அவரை நம்ம பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சுமன் கில் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் மேட்ச் தவிர மத்த எல்லா மேட்சோட ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒன் சைடா நின்று அவர் கேப்டன்ஷிப்னாக கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தாரு, ரெக்கார்ட் எல்லாம் பதிச்சிருந்தாரு. சோ சுமன் கில் கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேட்சோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சுமன் கில் ஒன் சைடா நின்று மேட்சஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சும்மாவே அந்த T20 டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷாட் அடிக்க முடியாது, தரையோர் தான் பிளே பண்ணுவாரு. அப்ப டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பிளே பண்ணுவாரு இது பாருங்க. பெரிய ஷாட்லாம் எனக்கு தேவையானு சொல்லிட்டு பவுண்டரிஸாவே அதிகமா ட்ரை பண்ண பாப்பாரு. ஸோ கடைசி வரையும் வெறும் நிற்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா கிராண்ட் லீக் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க போது ஒரு டீம்லயாச்சும் சுமன் கிலுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150ல இருந்து ஒரு 160+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லுமே நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, செகண்ட் பேட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. போத் இன்னிங்ஸ்லுமே ரிஷப் பந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் தான். அவர் வர டவுனுக்கு அவருக்கு தேவையான ஸ்கோர் என்ன வந்து ஸ்கோர் டீமுக்கு தேவையோ அதை கரெக்டா அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ ODI T20 எப்படிங்கிறது கிடையாது. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ற ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங் மூலியமாவே அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அவங்க பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆடுற வராங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு 35ல 40+ ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது செகண்ட் பேட் கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 60ல இருந்து 70+ ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட கிடைக்கிற 60+ சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 120ல இருந்து ஒரு 130+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு விக்கெட் கீப்பர், அதாவது டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அந்த ரேஞ்சில் கூட ரிசர்வ் பண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் கேப்டனைஸ் பண்ண அளவுக்கு இவர் சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு, நல்லாவே விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. பேட்டிங்ல பெருசா ஆப்ஷன் இல்ல, விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இந்த மேட்ச் அந்த மாதிரி விக்கெட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பெரிய கொஸ்டின் மார்க் தான். காரணம் ஒண்ணுதான், இந்த வெனுவோட விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து காமிச்சிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னருக்கு பெருசா விக்கெட்ஸ் கிடைச்சது இல்ல. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல 5-6, அதாவது இந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இந்த மாதிரி தான் ஸ்பின்னர் கிடைச்சிருக்கு. பட் ஃபாஸ்ட் பவுலர் 70-80 அந்த மாதிரி விக்கெட்ஸ் அதிகமா வந்து எடுத்திருக்காங்க.
சோ அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் பெருசா வந்து நம்ம விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட்ஸ் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் அவுட்டா கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்ல பெருசா விக்கெட் இல்லைனாலும் பேட்டிங் ஆர்டர்ல கடைசி வரையும் நின்று பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ வாஷிங்டன் சுந்தருக்கு பதில நீங்க ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் ஆகாஷ்தீப். சோ ஆகாஷ்தீப் ஒரு விக்கெட் 6 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட் ஹெட் வெயிட்ல வந்து கிடைச்சிருக்கு. ஓவராலா இவர் வந்து 9 இன்னிங்ஸ் டெஸ்ட்ல பிளே பண்ணி 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் ஆகாஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ச் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றேன் ஆகாஷ்தீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பும்ரா as usual both இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். 100% எல்லாருமே பும்ராக்கு தான் கேப்டன்ஷிப். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங் வேணுங்கிறனால எல்லாருமே பும்ராக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அதே ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. as usual ஓவரால் டெஸ்ட் மேட்ச்ல 47 மேட்ச் பிளே பண்ணி 217 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர்னே அதை சொல்லலாம். பும்ரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த வேணும் பும்ராவுக்கு ஒரு சூட்டபுளா வேணுமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கேப்டன்ஷிப் நாக் பிளே பண்றதுக்கான இந்த மேட்சோட பெட்ரோல் பிளேயரா வந்து இருப்பாரு. முகமது சிராஜுக்கு ஸ்டார்ட் அப்ல அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. ஏன்னா லாஸ்டா அந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப்ல அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கிறது இல்ல. செகண்ட் இன்னிங்ஸ் போக போக பாத்தீங்கன்னா அவரோட பவுலிங் ஸ்டைல டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிடுறாரு. பேட்ஸ்மேன திணற அடிச்சிடறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் அல்லது முகமது சிராஜ் 2 பேர்ல இருந்து எனியன் பேரை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கிலாந்து டீம் இதுல ஜாக் கெர்லி, பென் டெக்கட் 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட் ஃபார்ம்னே சொல்லுவேன். 2 பேருமே தவிர்த்துறான்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா ஜாக் கெர்லியா இருக்கட்டும் பென் டெக்கட் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றாங்க. லாஸ்ட் அந்த 3 டெஸ்ட் மேட்சஸ்மே எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. சில மேட்ச்ல கேப்டன் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் அவங்க லாஸ்ட் அந்த மேட்சோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காங்க. பும்ரா விக்கெட் இழறாங்க. சிராஜ், ஆகாஷ்தீப் ஏதாவது எனியன் பவுலர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டே தான் இருக்காங்க. சோ அதனால இந்த 2 பேருமே நான் வந்து இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறது கிடையாது. இல்ல எனக்கு டாப் ஆன்ல இருக்கிற எனி ஒன் பேட்ஸ்மேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46% வரையும் பென் டெக்கட் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பென் டெக்கட்டை தவிர்த்துட்டு ஜாக் கெர்லிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஒலிபாப்பும் சேம் அதே தாங்க. வெனுவோட கண்டிஷன் என்ன ஒண்ணு 27ங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்துட்டு இருக்காரு. வெனுவுல பெருசா ஒரு ஆவரேஜ் எதுவும் இல்ல. சோ அதனால நீங்க இந்த டாப் 3ல நான் பர்டிகுலரா ஜாக் கெர்லி ட்ரை பண்ணி ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர் 9% தான் பிக் பண்ணிருக்கா. அப்படிங்கும் போது வெனுவோட ரெக்கார்ட்ஸும் நல்லாவே இருக்கு. 58ங்கிறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் பென் டெக்கரோட வெனு 10ங்கிறது ஆவரேஜ் தான் இருக்கு. ஓலி பாப்போட இது ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா 27ங்கிறது தான். இப்ப இவங்க 2 பேரோட வெனு ரெக்கார்டு ரொம்ப ஒஸ்டா இருக்கறனால அந்த இடத்துல ஜாக் கெர்லி ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஜெரூட் as usual both இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். சம்டைம் பவுலிங் ஆப்ஷன்ல கொடுத்து ட்ரை பண்றாங்க. ஆனா பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. 80% செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. இந்த வெனுவோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் வெயிட்லயும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சோ அப்ப இந்த டாப் 4ல ரொம்ப சேஃபான பிக் ஜெரூட். எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். அதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா நான் ஜாக் கெர்லி தான் ட்ரை பண்ண போறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹாரி ப்ரூக்கோட ஒரு மேட்சஸ் ஒரு ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல. கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல 2 பேட்ஸ்மேன் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதாவது ஜாக் கெர்லி, ஜெரூட் இந்த 2 பேட்ஸ்மேன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் நீங்க ட்ரை பண்ண வேணாம். இல்ல 55% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. இந்த வெனுல 49ங்கிறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. சோ டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் ரிஸ்க் ஒரு பிளேயர் ட்ரை பண்றோம் அப்படிங்கும் போது சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்ல நான் இங்கிலாந்துக்கு ஃபேவரா தான் டீமை கொண்டு போறேன் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஜாக் கெர்லி, ஜெரூட் அண்ட் ஹாரி ப்ரூக் ரொம்ப அந்த சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல இந்த 3 பிளேயர்ஸுமே ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. வெனுவோட ரெக்கார்டு ரீசெண்ட் ரெக்கார்டும் 2 பேருக்கும் சரி இந்த 3 பேருக்கும் நல்லாவே தான் வந்து இருக்கு. பென் ஸ்டோக் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. 100% ஒரு சேஃப் கேப்டன்ஷிப் நாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஜெமி ஸ்மித்
அவரோட ரெக்கார்டும் நல்லாவே இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, விக்கெட் கீப்பிங் பண்றவங்க டாப் ஆர்டர்ல வரல, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. சோ இங்கிலாந்துல டாப் ஆர்டர்ல விக்கெட் கீப்பர் கிடையாது. ஒரு 6th ரவுண்டுக்கு அப்புறம் தான் சமீர் ஸ்மித் வந்து வராரு. பட் அந்த டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேனோட ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா இருக்கனால கண்டிப்பா ஜெமி ஸ்மித் வரையும் பேட்டிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. சோ அப்ப ஜெமி ஸ்மித் கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கிறிஸ் வாக்கர் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா 9 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அதுல 221 ரன்னும் பிளஸ் 36 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ அப்ப இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்து இருக்காரு கிறிஸ் வாக்கரை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா கிறிஸ் வாக்கர்ஸ் நீங்க தாராளமா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ல இருந்து ஒரு 6 விக்கெட்ஸ் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதாவது போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே சேர்த்து 5ல இருந்து 6 விக்கெட்ஸ் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லியாம் தாசன் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சோ இந்த வெனுல ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. பட் இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸோட அனுபவா போயிட்டதுனால லியாம் தாசன் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 பிளஸ் ரன் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு பேட்டிங் ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 60 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 170 ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருவாரு. பட் பவுலிங்ல விக்கெட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. கம்பல்சரி வந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜாஃபோ ஆர்ச்சர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பும்ரா கேப்டன்ஷிப் கொடுத்தாங்கன்னா ஆர்ச்சர் வைஸ் கேப்டன், ஆர்ச்சருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்கன்னா பும்ரா கேப்டன். சோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பாதிக்கு பாதி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்ச்சர் ட்ரை பண்ணி தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் வேணும். இந்த விடல நல்லாவே பால் பவுன்ஸ் ஆகும். ஸ்டார்டிங் பவர் பிளேல அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவரே இப்பதான் பவுல் பண்றாங்கனால கண்டிப்பா இந்த எட்ஜஸ்ல கேச்சஸ் கிடைக்கிறதோ ஸ்டெம்பிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அப்போ ஜாஃபோ ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவோட கண்டிஷன் கொஞ்சம் டல்லா தாங்க வந்து இருக்கு. 6 இன்னிங்ஸ்க்கு 8 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு 5 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பெடன் கிராஸ் சேம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. சோ பெருசா விக்கெட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது இல்ல. இந்த மேட்ச் இந்த வெனுவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இந்த வெனுல தான் வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கறனால சோ பெரிய அளவுக்கு அந்த விக்கெட்ஸ் அப்படிங்கறத விட்டு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா 3ல இருந்து ஒரு 4 விக்கெட்ஸ் இந்த மாதிரி வேணா எதிர்பார்க்கலாம். அந்த விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 100ல இருந்து ஒரு 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது பெரிய டவுட் தான். கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பவுலிங்ல இருந்து. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இப்ப நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாத்துறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் KL ராகுல் 2ல இருந்து எனி 1 பிளேயரை ட்ரை பண்ணிக்கங்க. சுமன் கில் 2, ரிஷப் பந்த் 3, ரவீந்திர ஜடேஜா 4, பும்ரா 5. சோ இந்த 5 பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்க ரவீந்திர ஜடேஜா தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முகமது சிராஜ் அல்லது ஆகாஷ்தீப் 2 பேர்ல 70 பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா பிளே பண்ணுவாரான்னு தெரியல. சோ பிளே பண்ற வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வச்சிருக்கேன். ஐனம் சொன்னதுக்கு அப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்தார் அப்படின்னா 10ல ஒரு டீம்லயாச்சும் அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ அப்ப ரிஷப் பந்த் 1, சுமன் கில் 2, ஜெய்ஸ்வால் KL ராகுல் 2 பேர்ல 70 பிளேயர் 3, சிராஜ் 4, பும்ரா வந்து 5. இந்த 5 பிளேயரை இந்தியாவில் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 6th பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஆகாஷ்தீப் இந்த காம்பினேஷன்ல யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜாக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்கிலாந்து வந்து பாத்துரும். சோ இங்கிலாந்துல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இப்ப நான் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா டாப் இந்த 4 பிளேயர்ல சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான் 4 பேருமே. சம்டைம் ஜேரூட்டுக்கு பவுலிங் கொடுத்து ட்ரை பண்றாங்க. பட் மோஸ்ட்லி அது பெருசா இம்பாக்ட் கொடுக்க தேவையில்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல ஜேரூட் ரொம்ப சூப்பரா இருக்காரு. சோ அந்த 4ல இருந்து ஒரு பிளேயர் பேலன்ஸ் இருக்கு. இந்த 3 பிளேயர்ல லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல யார் பிளேயர் ட்ரிக் பண்ணு வச்சீங்கன்னா வெனோட கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பத்தி அந்த 3 பிளேயர்ல ஜாக் கெல்லி இருக்காரு. ஆல்ரெடி ஸ்டாட்ஸ் வந்து காமிச்சிட்டேன். சோ அப்ப இவர் வந்து 2வது பிளேயர் ஆப்ஷன் இருந்துருவாரு. அண்ட் பென் ஸ்டோக் வந்து 3, ஜாஃபோ ஆர்ச்சர் 4, கிறிஸ் வாக்கர்ஸ் 5, ஹாரி ப்ரூக் அல்லது ஜெமி ஸ்மித் 6வது பிளேயிங் ஆப்ஷன். சோ இந்த 6 பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக் ஒரு கேப்டன்ஷிப், ஜாஃபோ ஆர்ச்சர் அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிறிஸ் வாக்கர்ஸ் அல்லது ஜெரூட் 2 பேர்ல 70 பேருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா
கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பந்துக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ், சுமன் கில் 2 பேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்டிக்கா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.